eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா or you're partially blind? I'm completely blind. நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் பொழுது சாஞ்சா வெளியே போக கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். வணக்கம். இன்சென்ட் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துல முதன்மையான படம் பாத்தீங்கன்னா அந்தகான். அந்தகான்ங்கிறது ஒரு ரீமேக் ஸ்கிரிப்ட். அதாவது ஸ்டார் மூவிஸ் பிரித்தி தியாகராஜன் தயாரிப்புல நடிகர் தியாகராஜனோட அதாவது திரைக்கதை டைரக்ஷன்ல அந்தகன். இதுல டாப் ஸ்டார் பிரசாந்த் தாங்க ஹீரோ. படம் பாத்தீங்கன்னா ஒரு ரீமேக் படம்னே சொல்ல முடியாது. ஏன்டா ஹிந்தி பார்த்த நமக்கே புரியாது. இந்தியை காட்டிலும் தமிழ்ல ரொம்ப தெளிவான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ரீமேக்ல இப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் பண்ண முடியுமாங்கிறத அற்புதமாகவே பண்ணியிருக்காரு தியாகராஜன் சார். இந்த படத்துல ஆர்டிஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம தியாகராஜன் சார் டைரக்ஷன், ரவி யாதவ் ஒளிப்பதிவு, சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கு, சாண்டி, பிரபுதேவா பல டெக்னீஷியன் பணியாற்றிருக்காங்க. படத்தோட வசனம்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பிரபாகர். படத்தோட வசனம் சில இடங்கள்ல பஞ்சா விடுதுங்க. பிளைண்டா இருந்தா எவ்வளவு ப்ராப்ளம்னு எல்லாருக்குமே தெரியும். வரீங்களா? அதாவது யோகி பாபு, சமுத்திரகனி, அதே மாதிரி பெசன்ட் நகர் ரவி, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கனால படம் கலகலகல்னு கதைக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்குங்க. அதாவது கதையின் நாயகி ஒரு குருடனை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறா. ஆனா அந்த குருடன் தானாங்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை வருது. பட் கண்ணு தெரியாதவரா பிரசாந்த் இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு தான் சொன்னேன். ஏன்னா அவர் கண்ணு தெரியும். பட் எந்த கண்ணு தெரிஞ்சு, அதாவது இசையமைப்பாளர்கள் அவர் சொல்ற கான்செப்ட் உண்மையாவே அது புதுசான கான்செப்ட் தான். கண்ணு தெரிஞ்சவங்க பாடுறதை காட்டிலும் கண்ணு தெரியாதவங்க பாடினாங்கன்னா அந்த பாடல் கேட்கும் போது நம்மளோட ஒண்டி போயிடும். இந்த இசைக்கத்தில கோமதகன் ஒருத்தர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்களை கண்டா நமக்கு ஒரு சிம்பத்தி வருது. இசையினாலே அவங்க மேல ஒரு பாசம் வருது. கண்ணு தெரியாதவங்க பாடினாலே நம்மளை மீறி அந்த அடிப்படையில பிரசாந்த் ஒரு சிம்பத்தி கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக கதையின் நாயன் கண்ணு தெரியாதவன் நடிக்கிறாரு. அவர் பியானோ வாசிக்கிறதுல இவர் அடிக்க முடியாதுங்க. நடிகர் கார்த்திகாவே நடிச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்றாரு. போன இடத்துல கண்ணு தெரிஞ்சதுனால பார்க்கக்கூடிய பிரச்சனை கண்ணு தெரியாத ஒருத்தரை நினைச்சு கண்ணு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணுவாங்க பாருங்க. உண்மையாவே படம் பாராட்டும்படியா இருக்கு. I'm a pianist. Excellent. Surprise. ஒவ்வொரு இடம் பெசன்ட் நகர் ரவியில ஓப்பனிங்ல ஆரம்பிக்கிற படம் சும்மா கட்டன்னு போகுது. லண்டன் வரைக்கும் போகுதுங்க படம். லண்டன்ல போய் ஒரு ஜெயிக்கிறார். இதுதான் கதை. ஆனா அதுக்குள்ள அவருக்கு ஸ்கிரீன் பிளே இருக்கு பாருங்க. ரொம்ப தெளிவான ஸ்கிரீன் பிளே. ஹிந்தியில தபு நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் இங்க தமிழ்ல சிம்ரன் பண்ணியிருக்காங்க. சிம்ரன் நடிச்சிருக்காங்கிறத காட்டிலும் வாழ்ந்திருக்காங்கன்னே சொன்னோம். வாழ்வியல் அவங்கள அப்படி ஒரு வேலை வாங்கியிருக்காரு. யார என்ன சவுட்டிங். வனிதா விஜயகுமார் சமுத்திரகனியோட ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. இறந்து போன மனோபாலா அவர் வந்த இடத்துக்கு அவரும் பஞ்சம் பண்ணிட்டு போறாரு. யோகி பாபு இந்த படத்துல ஒரு ஷெட்யூலான கேரக்டர். யோகி பாபு ஏதோ ஓசியில தங்க ஊசி கிடைச்சுன்னா கருத புரிஞ்சுமா. யோகி பாபு நடிக்கிறாங்கிற சீன்ஸ் எல்லாம் குளறுபடியா பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியாகராஜன் சார் யோகி பாபு ரொம்ப அருமையா கச்சிதமா ஒரு ஆட்டோ டிரைவரு, அதாவது உலகலையை ஐஸ்வர்யா ராயோட ரசிகன். இது பத்தாவதுக்குன்னு KS ரவிக்குமார் ஒரு சீட்டிங் டாக்டர். அதே மாதிரி ஊர்வசி நடிப்பு ராட்சசின்னே சொன்னாங்க. அது நடிப்பு ராட்சசி இல்லைங்க. அதை காட்டிலும் என்ன இருக்கோ அதை சொல்லலாம். பின்னி படல் எடுத்திருக்காங்க ஊர்வசி, சிம்ரன், சமுத்திரகனி. ஓகே, அவர் அவருக்கான ஸ்கோர் இல்லை. பட் சிம்ரன் ஒட்டுமொத்தது. நான் என்ன சீரியல் கில்லரா? You broke my heart. லக்கி மேன் சார் நீங்க. படத்துல பாத்தீங்கன்னா அந்தகான் பார்க்க வேண்டிய படம். அந்த கண் தான் இது. அந்த கண் அப்படின்னு தான் சொல்லணும். படம் சந்தோஷ் நாராயண் அமேசிங் ரீரெக்கார்டிங். ஓவரால் படத்தை பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாகவே இருக்குங்க படம். நம்ம இந்த படத்தை பொறுத்த மட்டுக்கும் 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு படம் நேர்த்தியான படம். ஸ்கிரீன் பிளே பிரமாதமா இருக்கு. ஆர்டிஸ்டோட செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. படத்துல ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டா கண்ணு தெரியாதவன் படுற கஷ்டம், உண்மையாவே கண்ணு தெரியாதவன் என்ன கஷ்டப்படுறான், கண்ணு தெரிஞ்சவன் பட்ட கஷ்டம் தாங்க இது. அதுதான் ஒன்லைன்ல கதை சொல்லலாம். ஒரு கண்ணு தெரிஞ்சவன் கண்ணு தெரியாதவன் கஷ்டத்தை அனுபவிச்சான். இப்போ உண்மையாவே ஒரு கண்ணு தெரியல, அவன் என்ன பண்றான், இதுதாங்க கதை.
இதை ரொம்ப தெள்ள தெளிவா ஒரு அருமையான பிளே பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்ல பெசன்ட் நகர் ரவியை எதுக்கு காட்டுறோம், ஒரு முயலை சுடுறதுக்கு முயற்சி பண்ணுவாரு, எண்டு வரைக்கும் அது டிராவல் ஆகுங்க. உனக்கு நான் 15 முட்டை இதுமா கொடுத்து வளர்த்துக்கு நீ ஊர்ல இருக்கிறவங்கள மேயத்தானான்னு வனிதா விஜயகுமார் சர்வர் லோக்கலா நடிச்சிருக்காங்க. இயக்குனர் அதாவது தியாகராஜன் சார் நல்லாவே வேலை வாங்கியிருக்கீங்க. அந்தகன் பார்க்க வேண்டிய படம். அதாவது டாப் ஸ்டார் பிரசாந்த் இந்த படத்துல மேலும் ஒரு மைல்கல். அவரோட முதல் படம் பார்த்தீங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு. அவர் எல்லாரோட டைரக்ஷன்லயும் நடிச்சிட்டாரு. பெரிய பெரிய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய சங்க டைரக்ஷன்ல 21ஆவது படமா ஜீன்ஸ், மணிரத்னா டைரக்ஷன்ல திருடா திருடா, அதே மாதிரி கண்ணெதிரே தோன்றினால் பல இட்டு படங்களுக்கு சொந்தக்கார பிரசாந்த். இது ரீபோக் மாதிரி நாங்கள் ரீபோக் இல்லைங்க. என்னைக்குமே கலைஞனுக்கு ரீபோக்னா கிடையாது. எப்பயுமே அவன் இருந்து கொண்டே தான் இருப்பான். சினிமா இருக்கும் வரை பிரசாந்த் இருந்து கொண்டே இருப்பார். ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். நீ அவனை கொன்றுக்கணும். அந்தகன் பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. டாப் ஸ்டார் பிரசாந்த் சாரை வச்சு தியாகராஜன் சிறப்பா பண்ணியிருக்காருன்னு சொன்னோம். டைரக்டராகவும் பாஸ் ஆயிட்டாரு, தகப்பனாவும் பாஸ் ஆயிட்டாரு. ஏன்னா எல்லாரும் தன் பிள்ளையில இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் செஞ்சுருவாங்க. ஆனா பியானாவை அந்த நாள்லயே பியானா கிளாஸுக்கு தான் பையனை அனுப்பியிருக்காரு. அந்த பியானா கிளாஸ் அனுப்பிச்சு விட்ட ஒரு அதோட இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணுது. பியானாவை ஆப்ரேட் பண்றாரு. பியானா வாசிக்கிற எந்த மாதிரி நெளிவு செழிவு இருக்குமோ அந்த அளவுக்கு தெள்ள தெளிவா வாசிக்கிறாங்க. உண்மையாவே அந்தகன் பார்க்க வேண்டிய படம். தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க. தொடர்ந்து எங்க எடிசன் டாக்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.